இவ பேர் சரஸ்வதி. தான் மனசுக்கு பிடிச்சவனுக்காக இவ காத்துக்கிட்டு இருக்கிறா. ஜெயிலுக்கு போன தன்னோட காதலை திரும்பி வருவான்னு தினம் தினம் இங்க வந்து அவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. பகவத்கீதை மேல சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. உங்க பேரு? சரஸ்வதி, சேலம் சரஸ்வதி. இத பாருங்க மிஸ் சரஸ்வதி, சில வருடங்களுக்கு முன்னால உங்க மேல கொலைப்பழி சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணதுனால மறு விசாரணைக்கு வந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட ரோஹித்தை நீங்க திட்டமிட்டு கொலை பண்ணிருக்கிறதா உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரோஹித் நான் கொலை பண்ணல. மிஸ் சரஸ்வதி, உங்க மேல சாட்டப்பட்ட குற்றம் ஏற்கனவே ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இப்ப நீங்க தண்டனை கூட அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப கூட நீங்க கொலை செய்யவேன்னு வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட ரோஹித் இந்த சிட்டியிலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற ராமநாதனுக்கு ஒரே ஒரு வாரிசு. குற்றவாளி சரஸ்வதி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணத்தாசை புடிச்சு கொலை செய்யப்பட்ட ரோஹித்தோட உடல் ரீதியான சம்பந்தத்தை ஏற்படுத்திருக்காங்க. அவரோட சொத்துக்காக அவரை பிளாக்மெயில் கூட பண்ணிருக்காங்க. ஆனா ரோஹித் உஷாரானதுனால தன்னோட உண்மை வெளியே வந்துருமான்ற பயத்துல நயவஞ்சகமா பேசி தன்னோட பிளாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வர வச்சது இல்லாம கொலையும் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். கொலை செய்யப்பட்ட ரோஹித்துக்கும் குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதிக்கும் நடந்த சண்டையில சரஸ்வதி காயம்பட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ ரோஹித்தை கொலை பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ரோஹித்தை கொலை பண்ண பயன்படுத்தி இரும்பு கம்பியை பரிசோதனை பண்ணப்போ அதுல இன்னொரு கைரேகையும் பதிஞ்சிருக்குங்கிறது பதிவாயிருக்கு. இது அந்த ரிப்போர்ட். சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்தப்போ குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதி மட்டும் இருந்ததுனால போலீஸ் இவங்க தான் கொலைகாரின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வழக்கு நடந்தப்போ இவங்க பக்கம் பலமான டிஃபென்ஸ் இல்லாதனாலையும் சாட்சிகள் எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்ததுனாலையும் இவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ரோஹித்துடைய தந்தை ராமநாதன் சமூகத்தில் மிகப்பெரிய மனிதர் என்பதாலும் சில சாட்சி ஆதாரங்களை சரியாக விசாரிக்காமலும் எனது கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கு என்னுடைய கிளைண்ட் சரஸ்வதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நிறைய இருக்கு. அதனை கோர்ட்டில் சமர்ப்பிக்க சிறிது கால அவகாசம் தரும்படி கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் லாயர் தனது தரப்பு சாட்சி ஆதாரங்களை நிரூபிக்க அனுமதித்து இந்த கேஸ் வரும் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. ஏன்பா பாலு, இன்னைக்குதான் முத பிராக்டிஸ் ஆரம்பிக்கிற, ஒரு நல்ல கேஸா பார்த்து எடுத்துக்க கூடாதா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீக்கான கேஸ நான் பார்த்ததே இல்ல. இந்த கேஸ் தோத்து போச்சுன்னா உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு யோசனை பண்ணி பாத்தியா? இதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். ஓ, அதுக்கெல்லாம் பலமான சாட்சி ஆதாரங்கள் வேணும் தெரியும்ல? அதை விட பலமான நியாயம் என் பக்கம் இருக்கு சார். ஓகே, வெல், ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எனக்குன்னு சொந்தம் யாரும் இல்லை. அதுலயும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில நீங்களே தேடிக்கிட்டு வந்து எதுக்கு இந்த கேஸை டேக் ஆஃப் பண்ணீங்க? உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் இந்த கேஸை நான் டேக் ஆஃப் பண்ணேன். அதுவும் இல்லாம எல்லாமே சாதகமா இருக்கிற கேஸ்ல ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. நாம இந்த கேஸ்ல நிச்சயமா ஜெயிக்கிறோம். என்னால ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது. நான் ஜெயிச்சு நீங்க ரிலீஸ் ஆகுறதுதான் என்னோட ஃபீஸ். போகட்டும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? டைம் வரப்போ கண்டிப்பா நானே சொல்வேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய்,
நெளிஞ்சது போதோ உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் செய்யணும் மனசுக்குள்ள இருக்க ஒருத்தர் வெளியே சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो इसमें जाना। जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो इसमें जाना। ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணல எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணத்துல தோசை போடுங்க. தம்பி சொல்றா டேய். டேய் ராஸ்கா 2 மணி நேரமா பாத்ரூம்ல போய் என்ன பண்ணிட்டு இருந்த? பூஜை பண்ணிட்டு இருந்தா நானும் எவ்வளவு நேரம் அடிக்கிட்டு வலிக்குது. இப்ப வந்திருக்கேன். நிஜமாலே கூப்பிட்டேடா. நீ என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்கு ஏன்டா ஏமாத்துன? பப்ளி மஸ் மாதிரி இருக்கா. பத்து வைக்காமலே பத்திக்கும் போல இருக்கே. இவனோட பல்லையும் கண்ணாடியும் பார்க்கல வயக்காட்டு முயல் மாதிரியே இல்ல. இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டி வந்து உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படினா பந்தயம் என்னன்னு சொல்லு. உன் சைக்கிளும் என் சைக்கிளும் பெட்ரா. பெட். இந்த ஃபிகரை எப்படியாவது கரெக்ட் பண்ணும். செபாஸ்டியன் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவன் சைக்கிள் அடிச்சிடணும். ஏய் பப்ளு எங்கடா இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. யோ லிங்கம் 304க்கு வந்திருக்கே. யாரு அந்த பொண்ணு? பேரு சரஸ்வதி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தனியா தான் இருக்கா. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இது வரைக்கும் யாரும் வரல. பேக் அண்ட் லெட் பட்டா போட்ற வேண்டியதுதான். இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுக்கலாமா? என்னடா பாபு டேஸ்ட் இப்படி இருக்கு. இப்படி கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிடலாம். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே தொந்தரவு பண்ணிட்டீங்கடா. லெஃப்ட் கிட்ட போய் என்னடா பண்ண? கேக்குறேன்ல என்னடா பண்ண? சொல்றா. கேக்குறேன்ல வாய் திறந்து பேசு. உங்களுக்கு என்னடி? என் சைக்கிள் இருக்குல்ல அது பிரேக் உடைஞ்சு போச்சு. ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். பிரேக் ரிப்பேர் பண்ண காசுக்கு 2 சைக்கிளை வாங்கிருக்கலாம். வண்டியா ஓட்ட வண்டி பிரேக் ரெடி பண்றதுக்கு 500 ரூபாய் வேணுமா? இந்த 10 ரூபாய் வச்சு ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போ. 10 ரூபாவா? நீ ஏன்டா காலத்துல 10 ரூபாய்க்கு வெள்ள பலன் கூட கிடைக்காது. மொழி பிரகாஷ்ராஜ் மாதிரி அமைதியா இருந்த என்ன சிங்கம் பிரகாஷ்ராஜ் மாதிரி கத்த வச்சிட்டீங்களா? உள்ளே பெத்து பிபி தான் ஏறனுச்சு. இது வேற என் பொண்டாட்டி மாதிரி மசாஜ் பண்ணு.
ஓகே, கண்டிப்பா மீட் பண்ண. யா. Because I know about it. Okay. அதான் வரேன்னு சொன்னேன்ல. No, 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 no. I don't know exactly. Thank you. டேய் பாண்டி பையலே, நான் நூலூர் ஃபிகருக்கே நீ பூ கொடுக்குறியா? இன்னைக்கு நீ தொலைஞ்சடா மவனே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஓகே. ஹலோ ஜென்டில்மேன், இப்ப உள்ள போன மேடம் எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு. நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம். நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது. அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்க வச்சு உருவாகுது. எஸ். ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியை எனக்கு பிறந்திருப்பானா? அவனே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாய மூடுறீங்களா? நாங்க வாய மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? ஓடா. சரி சரு, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்கான். நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் கூட பண்ணிருக்கேன்டா. உன்னை எங்கேயோ பாத்திருக்கான். சூப்பர் செலக்ட்னு சொல்லி என்ன பாராட்டான் தெரியுமா? ஹேய் கம் ஆன் யா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. என்ன பத்தி அவன் வைஃப் கிட்ட போய் புகழ சொல்லு. அப்ப தெரியும். அவன் ஏதோ சாதாரணமா சொன்னதுக்கு நீயே இவ்வளவு கோபப்படுற? ஓகே சரு, எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொல்றாரு. ஒரு தடவை வீட்டுக்கு வரியா? இப்பவே போலாம். அப்படியே அங்கிருந்து பார்ட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா? இந்த ட்ரெஸ்லயா? நோ நோ நோ, நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும். எங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும். Do you understand? அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். இட்ஸ் ஓகே, பை. வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்டு சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கியிருக்கேன். ஓ, அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க, அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட். அதை அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே?
அனாவசியமா ஏன் புள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இது பார், நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்ல. என் பையன் வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிருந்தாங்க. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டில இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கும். இது மாமூலான விஷயம்தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேரு? ஆமா, எத்தனை அபர்ஷன் பண்ணிருக்க? வாட்? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே இவ. எப்படி வேணா இருப்பான்னு என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டு 3ஆவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரு, எங்க அப்பா இப்படிதான் பேசியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? சாரி ரோஹித். ஓ ஷிட். சரு, இந்தா மீட்டருக்கு மேல வாங்குறல்ல, அந்த சைக்கிளை தூக்கி உள்ள வச்சுட்டு போ. என்னங்க சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? ஏ பப்ளு, விழுந்து வாரிட்டியாமே. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்தா மோதினா. எனிவே கங்க்ராச்சுலேஷன், சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். வரலடா, கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்களா. அங்க தள்ளினதுல இங்க வந்து விழுந்திருக்கான். டேய் நீ வேணா பாரு, ஒரு சூப்பர் ஃபிகரை கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டு வந்து உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் உன் சைக்கிள் அடிக்கிறேன்டா. ஆமா இப்படி சரு, சரு ப்ளீஸ், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் ஸ்கூல்ல பார்க்கலாம். சரு, இதுக்கு கோவம் வந்த? உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன பத்தி என்ன சொன்ன? தனியாதான் இருக்கா, யூஸ் பண்ணிட்டு உதறி விட்டுடலான்னு சொன்னியா? பதில் சொல்லு. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம். என் டேடி மேட்டர் விடு, நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ்? யாருக்கு வேணும் லவ்? லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித், சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி பணக்காரங்களோட கேரக்டரை. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்களா தப்பானவங்க தானே உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித், இங்க போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படியே தனியா ஒத்தையா கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர. என் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்துட்டு போறேன். இந்த இன்டென்ஷனோட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். Just get out, Samya. அது இல்ல சரு. Get out. ஓகே சரு, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். யார் நீ? என் பேரு பப்ளு, பக்கத்துல 302ல இருக்கேன். என்ன பண்ற? சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். பொண்ணை பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சொல்லுவியா? Idiot. இப்ப இல்ல, நல்ல மூட்ல இருக்கும்போது கரெக்ட் பண்ணு. ஓகே பை பை. அண்ணே, கொஞ்ச நேரம் பைக் தெரியும். வேலை இருக்குடா, முடியாது. உன் கான்செப்டே புரிய மாட்டேன்னு. எல்லாரும் பைக் கேட்டா கொடுப்பேன், ஆனா நான் கேட்டா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு நூல் விட்டுட்டு இருக்கேன். சைக்கிள்ல போனா ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ, அதான் உன் பைக்கை கேட்டேன். டேய், இது ஒரு முகம். இந்த முகத்தை ஒரு பொண்ணு லவ் பண்றாளா? நீ நூல் விடுறதுக்கு ஏன் பைக் வேணுமா? ச்சே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. ஸ்கூல் பேக்க தூக்க முடியாதவளா 6 பேக்கோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நான் கஷ்டப்பட்டு 8 பேக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? தமனா அனுஷ்கா மாதிரி பிகருங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான். வெயிட்டிங்டா. 28 years still I am waiting. எனக்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் பென்சில்ல புல்லே முளைக்கல, உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற. அமீர் கான், சல்மான் கான் பாடிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுண்ணே. இதோ என்ன மாதிரி தனுஷுங்களுக்கு தான் சிகரெட் செட் ஆகும். ரொம்ப பேசாத, கிளம்பு, கிளம்புடா. ஏய், படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? தடுத்துறோம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த?
ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனான். அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன், அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டிருக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா அவன் வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறி. போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பெல்லாம் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டையே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே, உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துட்டோமா? ஓவரா சீக்கிரமா பேசாம சொல்றா. இதுல ஊத்து. சரி, ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்ன ரொம்ப மாட்டி விட்டா? நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா, உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம். ஆபீஸ்லயும் ஒர்க் பண்ணணும், வீட்ல வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், உன்னோட ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறீங்கடா. என்ன நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருச்சு? ஐயோ, அடியா என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேண்டி. இது வந்துட்டு இருக்கல. புடிங்க, உங்க செல்போன் வேணுமா? எல்லாம் இருக்கட்டும்டி. இங்க வச்சிருந்த ஸ்கூட்டரை எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி. ஐயோ 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 ஐயோ, அது நம்ம கல்யாணத்தை போய் எங்க வீட்டுல கொடுத்த சீதனமாச்சு. இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாந்தி முகூர்த்தத்தை 1 மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு, கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் 1 மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேட்காத, ஒரு சேர் எடுத்து போடு, சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, கையில பால் சொம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நிறுத்தி உன் பிளாஸ்பேக்க. நான் ஆபீஸ்க்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழிய பாரு. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே. அவன் எடுத்துட்டு போயிட்டானா? ஏன்டா டேய் ராஸ்கல், அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? அந்த பையன் வரட்டு தோலை உரிச்சு உப்பு கண்ட போடு. ஏய், வண்டி நிறுத்து. இறங்க. வா வரவன். உன் பேர் என்ன? என் பேரு பாலசுப்ரமணியம், எல்லாரும் செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. டேய், என்னடா அது? 1970 வந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வந்து ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்க. 1917 உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கல்யாணத்தப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தானே மாமனார் விட்டு மாமலா கொடுத்தாங்க. அப்ப நீங்களே எங்க அப்பா அம்மா போல இருக்கீங்க. ஏய், நீ சிரிச்சது போதும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ் எங்க? இல்ல சார். என்னது இல்லையா? ஏண்டா லைசென்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய தோற மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய், அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் வேலை கொடுத்தது? டேய், அந்த வெட்டி நாயத்தெல்லாம் விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார், முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடைஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளான்னு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். பொண்ணா? கேர்ள் ஃப்ரெண்டா? இன்னும் வாழை வாழைக்க ஆரம்பிக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்டா? கொன்னடவன் உன்ன. டேய், என்னடா இது? ரோஜா பூ சார். ரோஜா பூ, உன் பேச்சு இதெல்லாம் பார்த்தா நீ சரியான டிங்கிரி பூச்சி தாண்டா. என்ன ஏமாத்த முடியாது, மாமலை வெட்டிட்டு நீ கிளம்பு. எல்லாம் எடுத்துக்கோங்க சார், இப்பதான் இருந்த காசுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் போட்டு வந்தேன். என்னது மண்ணெண்ணையா? என்னடா இது? பழைய பொருள்லாம் மியூசியத்துல வச்சிருக்கிற மாதிரி நீ பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க? சார், இது பரம்பரை சொத்து சார். எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. இப்போது நீங்க வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை. மறுபடியும் என் கையில மாட்டாமல போயிடுவேன். பஞ்சர் ஆச்சு மேடம். வந்துடுச்சு, ஒர்க் அவுட் ஆக போகுது. என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? 1 ஹவருக்கு மேல ஆகும் மேடம். என்னடா அது? மொத்தமா ஓப்பலாம் தானே? டேய், நீ சரியான கேடிடா. இந்த மாதிரி யாரா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பேன்னு அப்பவே டவுட் வந்துச்சு உன்ன. சார், நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார்.
நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை எப்படியா உசார் பண்ணி வண்டியில உட்கார வச்சுருந்தா இப்படி ஒரு ஐடியா பண்ண சார். எப்படி சார் ஐடியா? சூப்பரா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் தோலை உடைச்சு போட ஒரு ராஸ்கல். எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. இந்த ஸ்கூட்டர் உங்க 2 பேர்ல யாரோடது? என்னடுதா எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா? நல்ல சான்ஸ் சார். மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார். நம்ம ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம் போலாம். அது பீஸ் பண்ண பல்ப் அதை கண்டுக்காதீங்க. வாங்க மேடம். என் பேரு பாலசுப்ரமணியம். எல்லாரும் என்ன செல்லமா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. அன்னையில சிக்கிக்கிச்சு காடாங்குருவி நெஞ்சுக்குள்ள பசிக்கிச்சு காதல் பெருந்தி வானவில்லை எந்தன் கண்ணில் வரைந்தேனே ஆகாயத்தில் கட்டி பறந்தேனே தப்பான தாளத்தில் பாட்டொன்று படிக்கின்றார் வயசுக்கு மீறித்தாயோ அன்னையில சிக்கிக்கிச்சு காடாங்குருவி நெஞ்சுக்குள்ள பசிக்கிச்சு காதல் பெருந்தி கால் பண்ணுங்க 98409999. நான் உங்க எதிர்பார்த்து தான். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் சேர்ந்த மாதிரி தான். டென்ஷன் ஆகாம இருங்க. ஜாட்டி ஃபெலோ யமகண்டத்துல பத்தி அவன என்ன ஏன் குறை சொல்றீங்க? வேணான்னு சொல்லும் போது ஆடி மாசத்துல சாத்தி முகூர்த்தம் வச்சது உங்க அப்பா தான். இந்த பாரு எங்க அப்பாவை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்க அப்பா பத்தி பேசாம எங்க அப்பா பத்தி பேச முடியும்? நீ செல்ல கொடுத்தனால தானே அவன் இப்படி கெட்டு போய் அலையறான். இல்ல எல்லாம் உங்களால தான். அவனை கெடுத்தது நீங்க தான். சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் அவனை திட்ட வேண்டியது, அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டியது. டென்ஷன் ஆகாம வாய் மூடுங்க. அவன் வரட்டும். நீ தப்பு தம்பி. அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது. இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள? அம்மா. இந்த குரலை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு. என்னடா இது கொலை கருப்பாயிட்ட? எல்லாம் கூட்டாலதான். டேய் எனக்கு தெரியாம ஸ்கூட்டரை எடுத்துட்டு போனது இல்லாம என் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையிறியா? உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இரு பெல்ட் அவுட். உங்க அப்பா எவ்வளவு வேணாலும் திட்டு, அத நான் கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூட்டர் ஏதா சொன்ன அது மட்டும் என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாங்க. ஆரம்பிச்சிட்டியா உங்க வீட்டு ராமாயணத்தை? போது நிறுத்து. உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவ. இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானே. 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு. இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போய் தொலைறது? அதுக்கே இப்படி கத்துறீங்க? 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோல போயிருக்கலாம்ல. அப்படியா? நான் ஷேர் ஆட்டோல போகணுமா? உனக்கு என்ன திமிரு? என் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சு வந்துட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. இரு கை காலை உடைக்கிறேன். டேய் நில்றா. டேய் அப்பா அது ஒண்ணு உங்க படம் இல்லல, எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே. லாஸ் ஆனா பரவாயில்ல. வெரி குட் மம்மி. அப்படிதான். நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குற. அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஏன் ஸ்கூலுக்கு போனது முதல்ல கேட்டு சொல்றீ. கொஞ்சம் வாயை மூடுங்க. தம்பி பாலசுப்ரமணியம் எங்கப்பா போன? லவ் பண்ண போயிருந்தேன். டேய் மீச கூட முளைக்கல. உனக்கு லவ் ஒரு கடா. செருப்பு பிஞ்சிரும். சார்தலைக்கு பிறந்தவன வெளியே வாடா. அவன் தோலை உரிக்கிறேன். என்னடாடி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சாரதாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா. 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண கூடாதா? டேய் லாஜிக் கடா பேசுற லாஜிக். நீ வெளியே வா. நிஜமாவே உனக்கு செருப்பு பிய்ய தண்டா போகுது. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்கடி. அப்புறம் சரோஜாட்டி மேட்டரை பத்தி அம்மாட்ட போட்டு கொடுத்துடுவேன். சரோஜாவா? யார் அது? யார் அந்த சிரிப்பு எனக்கு யாரும் தெரியாதுடி. அவளுக்கு உங்களுக்கு என்ன அவன் சம்பந்தம்? சும்மா சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு உங்களுக்கு நான் சம்பந்தம் கண்ணால இருக்கும். கூட பார்த்தது கிடையாது. அவன் உண்மைதான் சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நான் எங்கடி அநியாயம் பண்றேன்? ராத்திரி ரூமுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். டேய் பப்ளு, ஒரு பொண்ண ஸ்கூட்டர்ல ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறியா? சைக்கிள்ல இருந்து ஸ்கூட்டருக்கு வந்துட்ட. கலக்கறமா அவன. டேய் அந்த பொண்ணையே கரெக்ட் பண்ணி உங்ககிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா. அப்ப எல்லாம் டர்ராவ போறீங்கடா. ரொம்ப துள்ளாத மாப்ள. அவகிட்ட அடி வாங்காம இருந்தா சரி. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாஃப்ட்வேர் வேலை செய்யலாம். சாஃப்ட்வேர் வேலைன்னா என்னன்னு தெரியுமா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல. உங்களுக்கு திறமை இல்ல, பொறுப்பும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. கிளம்புங்க. ஏன் உங்க முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு? ராத்திரி பூரா நீங்க தூங்கலையா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீக்கெண்ட் தானே. ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்க புருஷன் கூட. வீட்ல என்ன சார் என்ஜாய்மெண்ட்? தினசரி இருக்கிறது தானே. அதே பப்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாமா. இந்த காலத்து பொண்ணுங்க புதுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். எஸ், ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட். போங்க, ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலையை பாருங்க. இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டான். அத முதல்ல குறைக்கணும். பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படித்தான் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. புவர் பாய்ஸ். போங்க, சரு வந்தா நான் வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார். பாஸ் எப்பவுமே சருண்டா பேசிட்டு இருக்காரு. ஏன் நம்மளெல்லாம் பிடிக்காதா? ஹே சரு, பாஸ் அவசரமா கூப்பிட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. போயிட்டு வா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரு உட்காருமா. தேங்க் யூ. சரு,
உன்ன மாதிரி திறமையான பொண்ணு தான் எனக்கு தேவை. எனக்கு பாம்பேல 1, ஹைதராபாத்ல 1, சென்னையில 2ன்னு 4 பங்களாக்கள் இருக்கு. அதுல யாரும் இருக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுதா? என் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் சரு, இன்னையிலிருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வர்றேன். எனக்காக நீ என்ன பண்ண போற? எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார். நான் வேணா செஞ்சு தரட்டுமா? எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். பரவாயில்ல, உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்யறேன். எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும். ஓகே ஓகே சார். சரு, அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். இந்த கேள்வி காண முடியல. இப்பதான் 16 வயசு மாதிரி பாக்கெட் இப்பலாம் அங்க போய் உள்ள இருக்கு. கேட்ப இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கன்னி பருவத்துல பாக்கியராஜ் மாதிரி ஏன்டா கோவணம் எல்லாம் கட்டி வர? உள்ள என் ஜட்டி இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜெட்டியை போட்டுக்கணுமா? சீ அதோட நாத்த தாங்கல. ஹலோ ஹலோ, நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்கிட்ட கேட்டு ஹலோ. சொல்லு. டேய், ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமான டேய், ரிங்டோன் அது வச்சிருக்க? எந்த? டேய், அது என்னோட என்னோட மொபைல் கொடுங்க. என்ன கேள்றா தருதல? என்னன்னு சொல்றேன்ல. விடுடா, கொடுங்க விடுடா, டாடி. ஹலோ ஹலோ பப்ளு. ஹலோ ஹலோ ஹலோ. பப்ளு தான் பேசுறேன். யாருன்னு சொல்லுங்க. நான் சரு பேசுறேன். சருணா என் கூட பைக்ல வந்து முகம்லாம் கருப்பாயி கண்ணாடிய பார்த்து. ஓ நீங்களா? சொல்லுங்க. இப்ப நீ எங்க இருக்க? நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். கோமணம்னா என்ன? அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜெட்டி. நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு ஷாப்பிங் போகணும். நீ என் கூட வரியா? எனக்கு இந்த ஊர் புதுசு. ஓகே, இப்பவே வரேன். நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. மெட்ரா பை சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் போய் படம் பார்த்து அவங்க எப்படியே நீங்க உசார் பண்ணிடணும். உட்டாரா பப்ளு, சூப்பர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன். வாடா வாடா. சரு வெல்கம். பப்ளு, எப்படி போலாம்? ஆட்டோல போலாமா? ஜீப்பா ஆட்டோல போறதா? உனக்காக புதுசா பைக் வாங்கியிருக்கேன். உனக்கு எது இவ்வளவு படம்? அது வந்து எங்க டாடியோட. நீ எதோ வளர்ற. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் பைக் எங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்ல. பரவாயில்ல. இப்படி போனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நான் சொல்ற மாதிரி சரிங்களா? இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டு உட்காருங்க, நம்ம போலாம். ஓகே. எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்ணியில் சிக்கிக்கிட்டு காடாங்குருவி, நெஞ்சுக்குள்ள பத்திக்கிட்டு காதல் பெருந்தி, வானவில்லை எந்தன் கண்ணில் வரைந்தேனே, ஆகாயத்தில் ரெக்கை கட்டி பறந்தேனே. தப்பான காலத்தில் மாற்றொன்று படிக்கின்றார், வயசுக்கு மீறித்தான் ஐயோ ஆசைப்படுகின்றார். கண்ணியில் சிக்கிக்கிட்டு காடாங்குருவி, நெஞ்சுக்குள்ள பத்திக்கிட்டு காதல் பெருந்தி. சரு, வா பப்ளு. நீ லிஃப்ட்ல மேல போன அப்புறமேல் வந்து பாக்குறேன். என்ன பாஸ், லவ் ப்ராப்ளமா? அதை விட்றா. உன் லவரை கூட்டி போறதுக்கு என் பைக் தான் கிடைச்சதா? என் லவர் எனக்கு போன் பண்ணி உன் பைக்ல எவனோ ஒருத்தன் டிக்கெட் கிடைச்சு போறான்னு சொல்லி ஃப்ரெண்டோட லவர் குட்டன்னு சொல்லி சமாளிச்சிரு. சரு சரு. பப்ளு அங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த Dress? வாவ், பியூட்டிஃபுல். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல
பெண்களை பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே, அது உண்மைதானா? அப்படின்னு யார் சொன்னா? ஒரு கிறுக்கு பையன் சொன்னா. சரி அதை விடு, கீழே என்ன சத்தம்? அதுவா, அவன் ஒரு லூசு பையன். அவன் அவரை கூட்டு போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்ட தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாட்டே கட்டன் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவன் தொல்லை பண்ணிட்டான். You're so naughty. That's why I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு, ரொம்ப பசிக்குது. ஐயோ, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வா. இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே. பாய்க்கு வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய், என்னாச்சு உனக்கு? பாரு இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, சலனமே இல்லாம. அதுக்கு எவ்வளவு எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய், மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? எத்தனை வாட்டி கேட்டாலும் எருவு மாட்டு மேல மழை மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா? உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? வாயை திறந்து பதில் சொல்றா, இல்ல நான் உன்னைய செருப்பால அடிப்பேன். வாயை திறடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. பொண்ணு பின்னாடி சுத்தி என் மான மரியாதை கெடுத்தது இல்லாம இப்படி வீட்டுல உட்கார்ந்து என் உயிரை வாங்காத. நீங்க போய் சொல்ல, உன்னை பெற்றதுக்கு ஆட்டுக்களை பெற்றுக்கலாம். நாளைக்கு நான் மாவாத ஆட்டி தின்றுப்பேன். நீ என் உயிரை எடுத்துட்டு தானே போவ. உனக்கு என்ன பேகி பிடிச்சிருச்சா? இவனுக்கு பொம்பளை பைத்தியம் போய் இப்ப ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிட்டு ஆடுறான்? எங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? ரெக்கார்டு டான்ஸ் ஆடினேன். யார் கூட? ஏன் கூட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. ஓ காட், போய் இந்த மூஞ்சி கூட ஆடணும். நான் மூணுல இருக்கேன் தெரியுதுன்னா விலையை நிக்க வேண்டியதுதானே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என் கைய பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இப்ப என்னையா பார்த்து நீ எதிர்கேள்வி கேக்குறியா? உனக்கு பொம்பளை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய், தொடப்பத்தை எடுத்து வாடி. இன்னைக்கு உனக்கு நான் பேய் ஓட்டுறேன்டா. அம்மா அடிக்கணும்னு சொல்லுமா? உனக்கு எவ்வளவு தைரியம்? டேய், நில்றா. விநாயகா, சின்ன வயசுல நான் உன்னை மட்டும் தான் கும்பிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து பார்த்து உனக்கே போர் அடிச்சிருக்கும். இப்போ சரஸ்வதினு ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கூட இருக்கும் போதுல எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல்ல கட்டின பந்தயத்துல ஜெயிக்கணும்னா அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். அவளை எப்படியாவது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சாமி. சரி, மேட்டர் என்கிட்ட சொல்லிட்டல, நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ விநாயகா. இருக்கட்டும். ஹலோ பாலசுப்ரமணியம். இல்ல பப்ளு. அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் சரு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? பாதாம் பருப்பு மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி,
உடனே பிளாட்டுக்கு வரையா? போர் அடிக்குது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு பையனை தனியா பிளாட்டுக்கு கூப்பிடுறியே, உனக்கு பரவாயில்லையா? ஏற்கனவே நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. ரொம்ப ஓவரா பேசுற பப்ளு, சீக்கிரமா வந்து சேரு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மறுபடியும் நல்ல சான்ஸ் பப்ளு, இதை மிஸ் பண்றாத. எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஸ்கூலுக்கு கூட்டு போயிடணும். வா பப்ளு, உட்காரு. பப்ளு, நேத்து நீ ஏதோ என்கிட்ட மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஏதோ பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, நிறைய புத்தகம் படிப்பியா? ஓ, ரெகுலரா? சரி, நீ படிச்ச 2 புத்தகத்தோட பேர் சொல்லு. டெபோனர், பிளே பாய். ஏய், நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா. சரி, அதை விட உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எதுவும் ஆட மாட்டேன், ஆனா பாப்பேன். அது கூட டென்னிஸ். எதனால அது பிடிக்கும்? டென்னிஸ்னா பொண்ணுங்க ஆடுவாங்கல்ல, செரினா வில்லியம், ஷரப்போவா, அவங்க கூட எல்லாம் லவ் ஆட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? லவ் ஆட்டமா? சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம்ல, அத மாதிரி. உன் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குடா. சரி, உனக்கு சினிமானா பிடிக்குமா? சினிமானா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல நடிக்கிற ஹீரோக்கள் தான் பிடிக்காது. ஏன், எதனால? அவனுங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோயினை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அதனால தான் அவங்களா பிடிக்காது. ஜெனரலா எல்லாரும் லாயராவோ டாக்டராவோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? ஆனா நல்ல லாயர் ஆகணும், இல்ல நல்ல லவர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறோமா, அது போதும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதான் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணிடும். இது என்ன கண்டு போச்சு? யாரோ வந்திருக்காங்க. யாரையா நீ இந்த நேரத்துல வந்திருக்க? புத்தி இல்ல என்ன அப்படி பாக்குற? கெட் அவுட். அது சரிடா, நீ யாரா? நான் பப்ளு. சரு இருக்காடா? நீங்க சருவோட பாஸா? ஆமா. சரு, உன்னோட பாஸ் வந்திருக்காங்க. உள்ள கூட்டிட்டு வா. வாங்க. நான் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப ஓவரா பேசுறானே, யார் இவன்? பேரு பப்ளு, எதிர் பிளாட்ல தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பதான்டா ஆரம்பிச்சிருக்க. கண்டினியூ பண்ணு. உட்காருங்க சார். ஓகே ஓகே. நீ விடல பையன் இல்லடா, விவகாரமான பையன். சாரி சரு, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இன்னைக்கு காதலர் தினம் இல்லையா, அதனால ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ சார். காதல் எடுத்துணுமா? தேங்க் யூ so அதுக்கு much. கிளத்துக்கு என்ன சம்பந்தம்? சந்தர்ப்பம் பார்த்து சரு கூட்டி விடணும். பப்ளு, போய் கேண்டில் எடுத்துட்டு வா. சரி. போய் இந்த கிழவனுக்காக என்னை வெளியே அனுப்புறியா சரு? சரி பரவாயில்ல, உனக்காக நான் போறேன். சரு, ஏற்கனவே என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கம்மா. எனக்கு என்னமோ இந்த தனிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. இந்த வயசான காலத்துல ஒரு பொண்ணு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாரு சரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது எப்பவும் பிடிக்காது. எனக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆச்சு. கல்யாணமான 5 வருஷத்திலேயே என் பொண்டாட்டி இறந்துட்டா. எனக்கு கம்பெனி பிசினஸ் தவிர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அப்ப இருந்து தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா சரு, நம்ம கம்பெனில என்னைக்கு முதலா உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நீ எல்லாத்தையும் அன்பா பழகிறது, பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நேரடியா உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அது கூட நீ விருப்பப்பட்டாதான், அதர்வைஸ் forget it. இதுக்கு நம்முடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுமா, பயப்படாத. எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது. என் சொத்தெல்லாம் உனக்கு தான். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா. ஆனா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிடுமா. உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கு சார்? பிசினஸ் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேரும். தேங்க் யூ சார். எதுக்கு? இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு. சார், நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனா உங்ககிட்ட சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்ன வேலை பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்களை தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும். என்ன முதல் வேலை பேசுனது எங்க அப்பா. ஏய் கமலா, நம்ம தொகுதி எம்எல்ஏவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு தடவை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். 5 நிமிஷம் மேட்டர் தானே, கண்ணை முடிக்க சரியா போயிடும். போய் படுறி. கரெக்ட் பண்ணிட்டேன். இல்ல நீ கெட்டிக்காரம்ல.
கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடு. என் ப்ரமோஷன். இவன் யாரெல்லாம் உன் பொண்ணா? இவ வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல? அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசு நடந்ததா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா என்னை பாக்குறவங்கள தப்பா தான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான். எனக்கும் பிடிக்காது. இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு, அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது. என்னை எனக்காகவே நேசிக்கிறான். anyhow உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு ஐம் சாரி சார். உங்க மனச நான் புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சார், உன் மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா. இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா. எப்பவும் போல நான் உனக்கு பாஸ், நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சரு. என்ன பப்ளு நீ? டேய் பப்ளு, நீ பாக்யராஜ் டைப் இல்லடா, எஸ்ஜே சூர்யா டைப். சரு கரண்ட் வந்துடுச்சு. சரு நான் புறப்பட்டுமா? வரேன். பாய் சார். வரேன்டா. என்ன சொல்லிட்டு போறான் அந்த ஆட்டு தாடி கிழவன்? சாக போற வயசுல அவனுக்கு எது கல்யாணம்? ஒன்ன வேற பொண்ணு கேக்குறான். உன் பாஸ்ங்கிறதுனால சும்மா விட்டுட்டேன். வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது. இந்த வயசுல கல்யாணம் தேவையா அவனுக்கு? வெயிட்டான பேனா ஒத்துக்குனால கீழே விழுந்து செத்துருவான். கல்யாணம் வேணுமா? கல்யாணம்? எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள. பப்ளு எதுக்கு இப்படி ஆவேசப்படுற? என்ன ஆச்சு இவ்வளவு கோவம்? சரு, யாராவது உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினா என்னால தாங்க முடியாது. ஏய் கூல் கூல். தனியா இருக்க என்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் தான். டோன்ட் வரி, இந்த பப்ளு உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பப்ளு கொஞ்சம் முன்னால இருந்து நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நீ ஃபீல் பண்ண மாட்டியே? பயப்படாம சொல்லு. ஃபீல் பண்ண மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும். செய்வல்ல ப்ளீஸ்? எதுக்கு? நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க. எனக்கு தான் யாரும் இல்ல உன்னை தவிர. ஏன் உன் கூட படிக்கிற பொண்ணுங்க யாரும் கிடைக்கலையா? ஏன் இல்லாம, ஆனா எந்த பொண்ணு என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா வரல. நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ல, அதனாலதான். ஏய் சேச்சே, எவன் சொன்னா பப்ளு நீ அழகிலன்னு? பல் சரி பண்ணிட்டு கண்ணாடி கழட்டிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அப்படியே வல்லவன் சிம்பு மாதிரி இருப்ப. சிம்பு, தனுஷ், சூர்யா, விக்ரம், ஆர்யா, கார்த்தி இவங்க எல்லாம் என் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணோம். அவங்க ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சரு. என்னோட ஸ்டைலே தனி. ஓகே 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 ஓகே. அப்படின்னா என் கூட ஸ்கூலுக்கு வரியா? வரேன்டா உனக்காக. தேங்க்யூ சரு, வர. செபஸ்டின், உன் சைக்கிள் அடக்குதா? சில்லி பப்ளு. சரு என் கூட பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டா. ராத்திரில யாரும் அப்படி கத்திட்டு இருக்க? கிளவா. ஏய் பாலசுப்ரமணியம். என்ன மேடம்? உனக்கு எக்ஸாம்ல எத்தனை மார்க் வந்திருக்கு தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? சரியா வடிவேல் இவரு காமெடி பண்றாரு. உனக்கு முட்டை தாண்டா வந்திருக்கு. அது கூட வராதுன்னு நினைச்சேன். முட்டை போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எது சொன்னாலும் ஒரு பதில ரெடியா ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சீக்கிரமா வரப்போற ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு யார் யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் பேரை கொடுங்க. மேடம் நான் என் ஃப்ரெண்டோட ஷோ பண்ணலாமா? ஓகே மேடம் நானும் பண்றேன் மேடம். நானே என் ஃப்ரெண்ட் கூட வரலாமா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீயும் கலந்துக்கலாம். பார்ட்டி அரேஞ்ச்மென்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏய் செபஸ்டின், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு சரு. இனிமே என்கிட்ட பெட் கட்டாத, தோத்து போயிடுவேன். நாளையில இருந்து உன் சைக்கிள் எந்து. இந்த பப்ளு பத்தி தப்பா இட போட்டல. அணில் பல்லு, சோடா புட்டி, கண்ணாடி, பாக்க பைத்தியக்கார மாதிரி இருக்கா. இவனுக்கு எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மடப்பது நினைச்சல. முகத்துக்கு மடங்காது, மனசுக்கு தான் மடங்கும். நீ வா சரு. என்னடா? என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. சும்மா இரு. ஏன் எல்லாரும் நம்ம இவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க? அது ஒண்ணும் இல்ல சரு, அவங்க எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரை பார்த்தா போறாம. இவ்வளவு அழகான பொண்ணு இந்த பப்ளு கிட்ட எப்படி மாட்டிச்சு கண்ணு வைக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரி சுத்தி போட்டுரு, கண்ணெல்லாம் போயிடும். இல்லனா ஜுரம் வந்துடும்.
டியர் ஸ்டூடெண்ட், இப்ப மாணவர் செபாஸ்டின் அவங்க குழுவினரோட வந்து ஒரு நாடகத்தை நடத்த போறாரு. ராதா, உன்னை பார்த்ததுல இருந்து என் இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. நிமிஷத்துக்கு 200 தடவை துடிக்குது. உங்க அப்பாவை பார்த்த உடனே அப்படி ஆயிடுச்சு. உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல. நீ முடியாதுன்னு சொன்னா வாய்க்கால விழுந்து செத்துடுவேன். போய் சாவு. உன் தரித்திரம் போயிடும், உன் பீட ஒளிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைலாக் மறந்து போச்சு. சொல்றா, மறந்து போச்சு. எல்லாரும் திட்ட போறாங்க. கோவத்துல குதிக்க போறேன், கோவத்துல குதிக்க போறேன்னு சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. கோவத்துல குதிச்சிருவேன், கோவத்துல குதிச்சிருவேன். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? நாயை போல, நரியை போல, பன்னி போல, பனி போல, பனி போல. அடுத்ததாக பப்ளுவும் அவரது தோழியும் நடத்தும் நாடகம். சரு, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம், சிலது நடக்கும், சிலது நடக்காது. அதனால இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணணும். இதான் என்னோட பிலாசபி. லைஃபே ரிஸ்க், அதுல லவ் பண்றது பெரிய ரிஸ்க். எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் லவ்ல ஜெயிச்சுட்டா எல்லாம் மறந்து போயிடும். அவளை ஏன் உன்ன எனக்கு பிடிச்சிருந்து வச்சுக்கோ, அப்பவே ஐ லவ் சொல்லிடுவேன். வாட்? ஆமா, நீ மட்டும் இல்ல, எனக்கு யார பிடிச்சிருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன். இப்போ உன்ன பிடிச்சிருக்கு, அதான் ஐ லவ் யூன்னு சொன்னேன். என்ன? உன்னை எனக்கு பிடிக்கணும் இல்லடா? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல, அது போதும். உனக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கும் எனக்கும் லவ்வா? ஃபூல். உனக்கு பிடிக்காம நான் எப்படி லவ் பண்ண முடியும்? அப்ப லவ் பண்றவங்க பிடிச்சி போய் லவ் பண்றாங்களா? இப்ப என்னடா செய்ய சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? உன்னையா? உனக்கு மூளைக்கு குழம்பு போச்சா? நான் தெளிவா தான் பேசுறேன். எங்க அப்பா அம்மாட்ட நான் சம்மதம் வாங்கிக்கிறேன், நீ சம்மதிச்சா? போடா மென்டல் ஃபெலோ. ஆமா, நான் மென்டல் தான். இந்த உலகத்துல உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் கிடையாது. ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. சரு, நீ நம்பிட்டல, நீ நம்பிட்டல. எல்லாரும் பாருங்க, சரு நம்பிடுச்சு. சரு, நீ நம்பிட்டல. சரு, ஏமாத்திட்டியா? நல்லா ஏமாத்திட்டியா? இதெல்லாம் ஆக்டிங் சரு, ஷூர். எல்லாரும் பாருங்க, சரு ஏமாத்திட்டா. ஏய் பப்ளு, உன்னை ஃபெலோ. நோட்டி. டேய் பப்ளு, செஞ்சதெல்லாம் போதும். நல்ல ஃபீலிங்கா இருக்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்கடா. டான்ஸ்லயும் நடிப்புலையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண நமது பப்ளு அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் நாராயணமூர்த்தி பரிசை வழங்குவார். டேய், 2 பிரைஸும் எனக்கு தான். இனிமே என்கிட்ட பெட்டு கட்ட கூடாது. நீ வா சரு, இவனுங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்யா கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இதோ அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா, நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே? ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இததான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36, 24, 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ். எதுக்கு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்துல ஆன்ட்டி இருக்கே, அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரியே தான் ஆன்ட்டி கூட 36, 24, 36ன்னு சேஞ்சர் கட் போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மெண்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா, லவ்லியா, இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. அதுக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம்.
ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கான். ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய் அது நான் எச்ச பண்ணுதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு சொல்றல. ஏய் குடு. ஏய் போடா. ஏய் என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சரு, காலம் பூரா இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. வாவ். ஏய் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசுல எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணுல பட்டா இம்மிடியா லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். சமாதானம் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா அது அவளோட தலையெழுத்து. வீணா போன அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளையில இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறான். பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு. ஏய் அனிதா, எப்படி இருக்க? யார் நீ? நான் தான் அனிதா. பப்ளு. பப்ளு நீ ஆச்சரியமா இருக்கு. உன் சைக்கிள்ல வரணும் போல இருக்குடா. உனக்கு அந்த சீன்லாம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி எங்க. சரு, நான் தான் பப்ளு. பப்ளு நீயா? மைண்ட் ப்ளோயிங். நீனா அப்ப சொன்னல ஹேர் ஸ்டைல், பல்லு, கண்ணாடி இதெல்லாம் மாத்தினா சிம்பு மாதிரி இருப்பேன்னு. அதான் இப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபிகர் உசராவும்ல. பப்ளு சிம்பு முன்னாடி கம்மின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கூட வெளியே வரியா? சரி பப்ளு, பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. சரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு யார் பர்த்டேன்னு சொல்லு. யாரு? ரஜினிகாந்த். இல்ல. தமன்னா பர்த்டே? இல்ல. ஓ வேற யாருடா? நல்லா யோசி. நம்ம வீட்டு எதிர்க்க இருக்கே நாய்க்குட்டி பப்பி, அதோட பர்த்டே. கரெக்டா? நீ வேஸ்ட் சரு, உனக்கு நாலேஜே இல்ல. இன்னைக்கு பப்ளோட பர்த்டே. ஓ now I remember. இந்த மொக்க பையனுக்கு சியா ஃபிகர் தேவையா மச்சான்? என்னடா சரு, சைக்கிளை நீ எடுத்துட்டு போ. இந்த ராஸ்கலுங்களை நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன். பப்ளு பிரியா விடு. நீ போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காரு. just leave it பப்ளு. ஏய் பப்ளு. ஏய் ஓடியா 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 ஓடியா. வா 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 வா. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் வெள்ள நினைச்சா விளையாட்டா? டேய் இந்த மொக்க மண்டியில புடிடா. அவன பெரிய புடிங்கி நினைச்சிட்டானா? வெட்டி போட்டுருவேன். பப்ளு என்னாச்சு? கூல். உனக்கு தெரியாது சரு. கோவா பொண்ணு என்ன பண்ண? அவன் மூஞ்சிக்கு பதிலா கண்ணாடி உடைச்சிட்டு வந்துட்டான். எதுக்கு அந்த மாதிரி செஞ்ச? உன்ன அந்த மாதிரி அவங்க பேசினது என்னால தாங்க முடியல. அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டா? உனக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல சரு. பப்ளு இந்த சிட்டில இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, போய் அவனுக்கு கிட்ட கண்டுபிடி திட்டி வாங்கிக்கோ. மூஞ்ச பாரு, அந்த பொசிஷன்ல சிம்பு இருந்தாலும் என்ன மாதிரி தான் பண்ணிருப்பாரு. போதும் போதும் அடங்கு. சரி பப்ளு, முதல்ல கேக் கட் பண்ணு. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஹே பப்ளு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல அனாவசியமா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் ஜோக் இல்ல, சீரியஸ்.
நீ எதுவும் என்ன சொல்ல மாட்டல்ல? ஏன்னா அப்படி சொல்ற? எனக்கு உன்னை தவிர ஃப்ரெண்ட்ஸ்னு வேற யாரும் இல்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே? அது அது ஏய் பப்ளு, நீ மனசுல எதையும் மறைச்சு வச்சுக்காம வெளிப்படையா பேசுறவன் தானே? கேப்போ, பரவாயில்ல, சொல்லு சொல்லு. சரு அது சொல்லு பப்ளு, லேட் பண்ணாம சொல்லுடா, சொல்லு. ஐ லவ் யூ. சிரிக்காத, நிஜமாதான் சொல்றேன். ஐ லவ் யூ. உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். Are you serious? Yes, I am serious. இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. Get out from here. சரு சரு, என்ன புரிஞ்சுக்கோ. என் மனசுல பட்டதான் சொன்னேன். ஏன் இப்படி பேசாம போற? இப்ப இருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷம் கழிச்சாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். என் வயசு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறல? ஏன் சச்சின் கல்யாணம் பண்ணிக்கலையா? அபிஷேக் பச்சன் பண்ணிக்கலையா? நீ நல்ல பொண்ணுதான், என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் திமிரு. ஏய் நில்றா. ஆமா, பப்புலுங்கிறது நீ தானே? ஆமா, நான் தான். இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, ஸ்டேஷனுக்கு வா. கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய், உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டான் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. ஆ, லவ்வரா? ஏன்டா இத்தனை கழுத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார். சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். ஏய் வாடா, அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசரை கழட்டுறான். டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. அந்தரங்க படத்துல கமலஹாசன் சார், அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார். Dear students, childhood, குழந்தை பருவம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான வரம். குழந்தை பருவங்கிறது பாவாடை and அவசரம் போட்டுக்கிட்டு தெரிகிற காலம். இந்த பருவத்தை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு சின்ன கட்டுரையா எழுதுங்க. ஓகே, then start. பாவாடை சட்டை போட்ட காலமா? சரு, பாவாடை சட்டை போட்ட பொண்ணுங்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சரு, நீ ஃப்ராக்கோட சாரில ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? தோல் உரிச்ச வாழைப்பழம் போல நல்லா வலுவலுன்னு வெள்ளையா இருக்க. பாதாம் பருப்பு போல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரு. ஒரு நாளே என் ஃப்ரெண்டு ஷேவிங் பண்ணிட்டு வந்தான். எதுக்குடான்னு கேட்டா, சீக்கிரமா தாடியும் மீசியும் வளர்ந்தா பொண்ணுங்க நம்மள பாப்பாங்கன்னு சொன்னான். உடனே எங்க அப்பாவோட ஷேவிங் செட்டை எடுத்துட்டு போய் நான் ஷேவிங் பண்ண பிளட் வந்துடுச்சு. அது தெரிஞ்ச எங்க அப்பா, இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேட்கதானே அடி பின்னி எடுத்துட்டாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தினமும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். நமக்கு பொண்ணு பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரே வைக்கலாம். உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அதே மாதிரி கட்டி தரேன். நம்ம பெட்ரூம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி தரேன் சரு.
மந்த்லி ஒன்ஸ் நம்ம எங்க ஹாலிடேக்கு ஊருக்கு போலாம் சரு. உனக்கு ஒரு புள்ள வேணா ஒரு புள்ள பெத்துக்கலாம், 10 புள்ள வேணா 10 புள்ளையும் பெத்துக்கலாம். என்ன சரு காமெடியா இருக்கா? என்ன பண்றது, உனக்கு அப்படிதான் இருக்கும். நான் மனப்பூர்வமான லவ் பண்ற சரு. அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. இதை விட என் மனசை திறந்து சொல்றதுக்கு வேற வழி இல்ல. ரியலி ஐ லவ் யூ சரு. சரு ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு. ரியலி ஐ லவ் யூ சரு. ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு. ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சரு. ப்ளீஸ் You idiot, Bablu. நான் எவ்வளவு விநாயகா, உன் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 20 ரூபா பணத்தை சுட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறேன்ல. எதுக்காக? நீ சர்வே என்னோட சேர்த்து வைக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணதுக்காக. இப்ப என்ன கதையை தலைக்கீழ மாத்தி விட்ட? பப்ளு, நீ ரெகுலர் கஸ்டமருங்கனால உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ எப்படி சரு என்ன காதலிக்கணும்னு என்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியோ, அதே மாதிரி சரு வந்து உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கான். கடவுள் மனுஷனை சோதிக்கலாம், மனுஷன் கடவுளை சோதிக்கலாமா? ஏன் பேச மாட்டேன்? முன்ன பின்ன கல்யாணம் பண்ணியிருந்ததானே தெரியும். லவ் பண்றவங்களோட கஷ்டத்தை பத்தி உன்கிட்ட வந்ததே வேஸ்ட். உங்க தமிழ்நாட்டை தானே என்ன பிரம்மச்சாரி ஆக்கி ஆத்தங்கரையில குளத்தங்கரையில உட்கார வச்சிருக்கேன். வடநாட்டுல லெப்ட் அண்ட் ரைட் 2 பொண்ணுங்க. கடவுளாச்சே ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சு வந்தேன். உனக்கு அவ்வளவு பெரிய நெட்வொர்க் இல்லன்னு இப்பதான் தெரியுது. நாளையில இருந்து உன்னை யாரும் பார்க்க வராம கேட்டு முன்னாடி இப்படி தட்டுக்கு நிக்க போறேன். ஏய், இந்த நாட்டுல ஏகப்பட்ட சாமிங்க இருக்காங்கடா. அவங்கள எல்லாம் கூட்டி வச்சு ஒரு நாளைக்கு பொதுக்குழு மீட்டிங் போட்டு சொல்றா, தீர்வு கிடைக்கும். ஓகே, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சாமி. நீ வந்தால டயர்ட் ஆகுது எனக்கு. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு 2 பொண்டாட்டி தேவையா? ఇద్దరు ఎక్కడడా అలివేలు మంగడ మంగాపురంలో ఉండాది. జీవి నాంచరమ్మదా అలిగి తిరుపతిలో ఉండాది. ఆ ఒన్నుగానే. சரி சாமி, இப்ப எனக்கு தருண் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கா. ஏதோ என் மனசுக்கு பிடிச்சது ஐ லவ் யூன்னு சொன்னேன். கண்ணத்துல ஒண்ணு கொடுத்து விரட்டி அடிச்சிட்டா. இதுதானா என்ன மாதிரி சின்சியர் லவ்க்கு நீ செய்யற உதவி? ఓరి పైచికరి బాలసుబ్రహ్మణ్యనా లవ్వుకి లాలీపాప్కి వ్యత్యాసమే తెలియదుడా నీకు? என்ன சாமி தெலுங்கு தமிழ் கலந்து பேசுறீங்க? తమిళనాడుకి తెలుగునాడుకి మధ్యలో తిరుపతిలో ఉండానుడా. నా అసలు భాష మర్చిపోయానుడా. నీ గురించి యోచన చేస్తాను, కొంతకాలం ఇరుడా. என்னது, இன்னும் கொஞ்சம் காலம் பொறுக்கணுமா? இப்பவே என்னால தாங்க முடியல. உன் பேச்சை கேட்டு என்னால காத்திருக்க முடியாது. சிட்டில காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. பசங்க அதிகமா இருக்காங்க, பொண்ணுங்க கம்மியா இருக்காங்க. இப்ப எடுத்த சென்சஸ் படி 3 பசங்களுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கு. அதனாலதான் முன்ஜாக்கிரதையா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த பாதா பருப்ப எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும். இல்லனா உன் கோயில் படிய கூட ஏற மாட்டேன். అన్నడా గంట కొట్టింటూ మాట్లాడుతున్నావు. కొంచెం సమయం కూడా నాకు. నీ గురించి పిల్లయ్యారు సిల్లుకొని పండాడు. చాలా రొమ్మ చెప్తున్నారు. డిస్కస్ చేస్తున్నా. నువ్వురా అప్పుడు దాకా అంత పన్ను వైపు కన్ను వేయకూడదురా. நீ என்ன சாமி அழகா செத்தானோ? சிச்சி, உன்னோட திருப்பதி பாஷை எனக்கு ஓட்டி. செஞ்சு இனிமே நீ இங்க வராத. எதுக்காக நீ இங்க வந்த? உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. உன்னை பார்க்கணும் போல இருந்தது சரோ. உன்கிட்ட பேசாம ரொம்ப வேதனையா இருக்கு சரோ. உண்மைதான், நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. உனக்கு கோபம் இருந்தா என்ன அடிச்சிடு. இப்ப அவனை திட்டியே, அதே மாதிரி என்னையும் திட்டு. ஆனா வெளிய பொண்ணு மட்டும் சொல்லாத சரோ. அழுகையா வருது. ப்ளீஸ் சரோ, என்கிட்ட பேசு சரோ. இல்ல பப்ளு, அந்த ராஸ்கல் கூட உன்னையே நீ கம்பேர் பண்ணிக்கிற. நீ ஏதோ தெரியாம பேசிட்ட. சரி, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? எஸ். என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு. சரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு. சரு, என்னை காப்பாத்து சரு. சரு. டாடி நீயா? சரு எங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவளை பத்தி கேப்ப? ஸ்கூலுக்கு கிளம்புடா. சரு இல்ல. இந்த விடல பையன் எங்க இங்க வந்தா? தினசரி ஒரு பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுவான். இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்ல போறானோ? சொல்லுங்க, இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை? ரொம்ப ஓவரா பேசாம சொல்றது மட்டும் செய். இங்க வர்றவா தலையில எல்லாம் நான் சடாரி வைப்பேன். என் தலையில சடாரி வைக்கிறதுக்கே நீ இங்க வர்ற.
சொல்லி தொலை. என்ன வாய்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது? அக்ரகாரம், அனந்தலட்சுமி, புளியோதரை ஊட்டி விட்டது. மைக்க போட்டு எல்லாகிட்டே சொல்லட்டுமா? டேய் அபிஷ்டு, அப்படி எல்லாம் செஞ்சுடாதடா. என்ன விஷயம்? நான் உனக்கு என்ன செய்யணும் அத சொல்லி தொலை செய்யறேன். சரஸ்வதினு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டரை தேங்காயில வச்சு கொடுத்துரு. டேய் அசம்பந்தம், கடவுளுக்கு பூஜை பண்ற என்ன இப்படி லெட்டர் கொடுத்து மாமா வைக்கிட்டியே, இதெல்லாம் நோக்க என்ன இருக்கா? என்ன ஐயரே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? தேவநாத நித்யானந்த மாதிரி உன் சிடியும் ஊர்ல பப்ளிசிட்டி ஆயிடும். அவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் நேக்கதுக்குடா. யாருக்கு அதே விழுந்துற போது மெதுவா பேசுற. அதோ அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வரதுல அந்த பொண்ணு பேர் தான் சரஸ்வதி. நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. விநாயகா, இந்த பப்ளுக்கு நல்ல புத்திய கொடு. அவன் நல்லா படிச்சு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். எனக்கு வாக்கு கூட கொடுத்திருக்காரு. எப்படியா நம்மள சேர்த்து வச்சிருவாரு. அடப்பாவி, பிகர் கிட்ட நம்மள மாத்தி விட்டாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படட்டும். காலம் பூரா பிரம்மச்சாரியாவே இரு. இது பிரம்மச்சாரி ஆகணுமா? உன்ன மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில எல்லாம் போய் உட்காரணுமா? இது உங்களோட தலைமுறை இல்ல சாமி, எங்களோட தலைமுறை. உன்னோட நெட்வொர்க் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் போய் பெருமாள் கிட்ட பேசிக்கிறேன். ఏంటి దేవుడు వీడు ఈ పిన్నాలే అప్పుడప్పుడు వస్తున్నాడు. ఈ అబ్బాయి మనసు మార్తాడు. నేను తిరుపతికి వచ్చి மொட்டை போட்டுக்கிறேன். இங்க கூட ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். மொட்டை போட்டுக்கிறேன், அங்க பிரதேசம் பண்ண சொன்னா கூட ஒரு லாபமும் இல்ல. அந்த பொண்ணு வீடுடா, இன்னொரு பிள்ளை ட்ரை చేసుకోடா. பாவம் இந்த அம்மா குண்டு வீசானது. ஹலோ, என்ன சொன்னீங்க? இன்னொரு பொண்ணை பார்த்து ட்ரை பண்ணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஒரு பொண்ணை ட்ரை பண்ணதுக்கு இத்தனை மாசம் ஆயிடுச்சு. இப்படியே விட்டுட்டு போனா நான் மட்டும் தான் மிச்சம். చెప్తున్నా అమ్మాయి వదిలేడా? என்னது விட்டுணுமா? இது என்ன திருப்பதி லட்டா? உனக்கு பைத்தியமா? நான் பைத்தியம் தான். உனக்கு விஷயம் இப்பதான் தெரியுமா? ஆமா, உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. கோத்திரம்? காசியப்ப கோத்திரம். சரஸ்வதி நமஸ்ய காசிப கோத்ராய நமய. ஓம் வெங்கடாஜலபதியே நமக. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. ப்ளீஸ் சரோ, என் மனச புரிஞ்சுக்கோ. என் மனசுல என்ன இருக்கோ அதுதான் எழுதிருக்கேன். உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால நிம்மதியா இருக்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ. ஏய் பப்ளு, நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்ற? அந்த கிணத்துல குதிக்கணுமா இல்ல அங்க பிரதர்சனம் பண்ணுமா? காதுல பூ வச்சுட்டு ஊரை பூரா சுத்திட்டு வரணுமா? சொல்லு, என்ன பண்ணணும்? சரி பப்ளு, இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ உன் அப்பா அம்மா கிட்ட போய் நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். எஸ், ஒரு நிமிஷம். கோவத்துல ஏதோ தப்பு தப்பா பேசிட்டேன். சாரி. எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன மாதிரி முட்டா பசங்க ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் கணக்கெடுத்துக்காத. உன்கிட்ட ஓபனிங் தான் தெரியல, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. பை சாமி. பெத்தவாரு తప్ప పేసిందా మన్నించుకోంగ. తిరుపతికి వంద మొట్ట పట్టుకురా వచ్చి బాగా దుడ్డుగా వాళ్ళని మాదిరి అంటాడు. ఇందాక మొన్నాడే ఒకండు వచ్చి ఐశ్వర్యదా పెండిదా కావాలంటాడు. ఎప్పుడుడా కుదురును? పావం அந்த பொண்ணு அபிஷேக் பச்சன் தான் வந்தாச்சு. நான் ஆசைப்பட்டேன் சாமி. போதும், அதான் மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சாமி. அந்த போட்டோ முன்னாடி குட்டோனே நீங்க கொண்டு ஓகே சாமி, அத நீங்க சொல்லணுமா? முதல்ல சர்வ கல்யாணம் பண்ணிட்டு என் ஃபேமிலியோட வந்து என் பையனுக்கு மொட்டை போட்டுக்கிறேன். பை சாமி. நீ கர்மண்டா. டாடி, என் வயசு என்ன? என் பேண்ட கிழிச்சு உனக்கு கோட்டு தச்சப்பா உனக்கு வயசு 12. என் ஷர்ட்ட கிழிச்சு உனக்கு ட்ரவுசர் தச்சப்பா உனக்கு வயசு 13. அப்புறம் என் வயசு என்னன்னு கேட்டா சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் அப்படி சொன்னா தாண்டா புரியும், மக்கு முண்டம். ஆமா, எது கேட்ட? இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்திருக்கனே, என்ன பத்தி எனக்கே யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்னடா யோசிக்க சொல்ற முட்டா பையல? கொழுப்பா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளிய போறேன்னு சொன்னா எனக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? புது சினிமா வந்திருக்கு போய் பாக்கணும் காசு கொடுங்க கேட்டா எனக்கு தந்திருக்கியா? உனக்கு புள்ளியா பிறந்ததே வேஸ்ட். ஏண்டா பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை பேசிட்டு இருக்க? வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா பல்ல உடைச்சிருவேன். எதுக்காக தேவலாம் கோவப்படுறீங்க?
நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னங்க இது? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுவான்னு சொன்னா. அதனாலதான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வந்தேன். டேய், உன் உடம்புக்கு எப்படிடா இருக்கு? உன் வயசுக்கு காதல் ஒரு கேடா? ஏண்டி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு வருவான்னு. நீ தான் கண்டிக்காம கட்டிட்ட. கல்யாணமா? ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன் வயசுக்கு இது தேவையா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. கல்யாணம் பண்ணி வைங்க தானே கேக்குறேன். டேய், இன்னும் மீச கூட முளைக்கல, உனக்கு கல்யாணம் தேவையா? உன்கிட்ட எல்லாம் வாயில பேசி பிரயோஜனமே இல்லடா. டேய், கை கால கட்டி போட்டு கைய உடைக்கிறா. என்ன திமிரு? எதிர்த்து பேசிக்கிட்டா இருக்க? இங்கே உட்காரு. எந்திரிச்சா கை கால உடைச்சு போட்டுருவேன். யாராவது இவன் பேசுறத கேட்டாங்கன்னா நம்மள தாண்டி தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, நானே அவன்கிட்ட கேக்குறேன். டேய், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவன் பேசுற பேச்சுக்கு 4 போடாம அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா பப்ளு. பக்கத்து பிளாட்ல 302ல இருக்க சரஸ்வதி. சரஸ்வதியா? அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம், வாடி. ராமா ராமா, என்னமா இது? பச்சை பிள்ளையோட சலாபம் பண்ணிருக்க. இது கடவுளுக்கே அடுக்காது. இப்பதானே புரியுது. என் பையன் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அவன் பார்வை மொத்தம் இந்த பொண்ணு பிளாட் மேல இருக்கும். இவன் டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதே இல்ல. உன்னால என் புள்ள பப்ளுவோட லைஃப் நாசமாயிடுச்சு. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா நீ இனிமே இங்க இருக்க கூடாது. சின்ன பையன் தப்பு பண்ணா அவனுக்கு புத்தி சொல்லி கண்டிக்கிறத விட்டுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கியே. அவனுக்கு வயசு என்ன, உனக்கு வயசு என்ன? அடச்சி, ஒரு பொம்பளையா பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணது உனக்கு வெக்கமா இல்ல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்தது நாங்க பண்ண பெரிய தப்பு. இம்மீடியட்டா அங்க இருந்து காலி பண்ணிட்டு போய். இன்னும் இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அடிச்சு விரட்டாம. ஏய், அதிகமா பேசாதீங்க. இவகிட்ட இவ்வளவு நேரம் சும்மா பேசிட்டு இருந்ததே முதல்ல தப்பு. முதல்ல இந்த பிளாட்ல இருந்து இவ்வளவு காலி பண்றீங்களா, இல்ல சாமா சட்டல எடுத்து தூக்கி வெளில போடுமா? போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவும் சின்ன பையன்தான். தனியா இருக்கிற என் கூட அவன் அம்மா பாசமா இருக்கானே நினைச்சதே தவிர இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க இது? அமைதியா இருக்கணும், அதிகமா பேசுறா. அதிகமா பேசுறது நான் இல்ல, நீங்க எப்பவாவது உங்க பிள்ளைங்களை பத்தி நினைச்சு பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போறதுனால உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல டே கேர் அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் விட்டுடுறீங்க. அவங்க பாசத்துக்காக நீங்க எப்பவாவது நினைச்சு பாத்துருக்கீங்களா? லீவ் டைம்ல கூட அவங்க வேலையில பிஸியா இருக்கீங்க. அம்மாக்கு அம்மாவோட வேலை, அப்பாக்கு அப்பாவோட வேலை. பசங்க தனியா எப்பவும் போல. பசங்க கேட்டதுமே செல்போன் வாங்கி கொடுப்பீங்க. ஆனா அவங்க யார் கூட பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு எப்பவாவது நீங்க கவனிச்சிருப்பீங்களா? இல்லையே. பசங்க முன்னாடி ரொமான்ஸ் பண்றது, பசங்க முன்னாடி திட்டிக்கிறது, பசங்க முன்னாடி அடிச்சுக்கிறதுன்னு எதெல்லாம் செய்யக்கூடாது அதை தானே செய்றீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் யாரையும் காதலிக்கல, யார் கூடவும் டேட்டிங் போல, யாரையும் ஏமாத்தல. எது நல்லனா என்னோட தனிமை வாழ்க்கையில நான் நிறைய வேதனை பட்டிருக்கேன். உங்களை மாதிரி மனுஷங்க நடுவுல இருக்கிறத விட மிருகங்க கூட இருக்கிறதே பெட்டர். காதல் என்பது சுலபமே, அதை மறப்பதே நரகமே. விதியோடு இளம் பருவமே, விளையாடி தடம் மாறுதே. அதன் மனசுக்குள் உணர்ந்தது முதல் காயம், அதன் வலி தரும் வேதனை ஏராளம். அட எங்கே அந்த இன்பம் தந்த நிலா, அது தூரம் சென்று என்னை கொள்ளும் கனா. காதல் என்பது சுலபமே, அதை மறப்பதே நரகமே. விதியோடு இளம் பருவமே, விளையாடி தடம் மாறுதே. டேய் பப்ளு, அன்னைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி சைக்கிள் அடிச்சிட்டு போனேன். இப்போ என்னாச்சு பாத்தியா? நீ யாரையா லவ் பண்ணிருக்கியாடா? இல்ல. லவ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்க உனக்கு. மொத்தத்தையும் அவுத்து போட்டு தெரிஞ்சிருப்ப. என்னடா இவன்? என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அண்ணியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி.
உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி கோவப்படாதீங்க. ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. குட்டி குரங்க, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பிஞ்சிலே படுத்திருக்கான்? யார? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு. யாரா அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. குட்டி குரங்க, எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன போடுங்க. போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி. ஹாய் பப்ளு. சரு, நீ இங்கேயா இருக்க? சரு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. உன் ஞாபகமாவே இருக்கு. இங்கே இருந்துடு. இங்கே இருக்கணும். ஓகே. சரு, எங்க போயிட்ட? எங்க இருக்க சரு? சரு, எங்கடி இருக்கான் அவன் புள்ள? அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறானா இல்லையோ என்ன அனுப்பிடுவான். ஐயோ, என்னாச்சுடா உனக்கு? அப்பா அம்மா இருக்கிற பயம் கூட இல்லாம கேவலமா நடந்துக்கிற. அவ பாவாடையை எடுத்து ஒளிச்சு வச்சு தேவைப்படும் போது மோந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறியா? பாரு இவன் பண்ற கேவலத்தை. என்னடா இது? நல்லா படிச்சு வேலை செஞ்சு எங்களை காப்பாத்துவேன்னு பார்த்தா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? சொல்றீ என்ன சொன்னாலும் இவன் மண்டையில ஏற மாட்டேங்குது. இவன் தோலை உரிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். இன்னைக்கு பயம் போறீங்களா? பாரு இவனை இன்னைக்கு விடக்கூடாது. என்னங்க ஒரு நிமிஷங்க. அவன் ஏதோ சின்ன பிள்ளைங்க. நம்ம கோபத்தை விட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி சொல்லி அவனை மாத்த பாப்போம். சரிப்பா. டே பப்ளு, இதெல்லாம் தப்புடா. உனக்கு இன்னும் லவ் பண்ற வயசு வரலடா. எங்களை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற? அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? தாங்க முடியல பப்ளு. கண்ணா, நாங்க என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுவோம். உன்னை பெத்து வளர்த்தது நீ நல்லா இருக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷப்படுறதுக்காக தான். இந்த பைத்தியக்காரத்தனமான ஆசையெல்லாம் விட்டுடுறா. நீ பெரியவன் ஆனதும் நீ ஆசைப்படுற பொண்ணையே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்படி எப்பவாது என் பக்கத்துல உட்காந்து அன்பா பாசமா ஏதாவது பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஏதாவது கேட்க வந்தா பெல்ட் தூக்கிட்டு அடிக்க வருவீங்க. சரு என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா? உங்க யாருக்கிட்டையும் கிடைக்காத அன்பு பாசம் சரு கிட்ட கிடைச்சது. அதனாலதான் அவளை என்னால மறக்க முடியலம்மா. அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா சரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுத்துக்கோ. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு பப்ளு. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துறேன். இங்கே இரு. வா சரு போலாம். எவ்வளவு ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, எடுத்துக்கோ. இது உங்க அப்பாவோட பேங்க் டெபிட் கார்டு தானே? தப்பு இல்லையா? இது எங்க அப்பாது இல்ல, எங்க தாத்தாது. எனக்கு உரிமை இருக்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சின்ன கிஃப்ட் வாங்கி கூட போதும். இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு அவசியமே இல்ல. சரி பப்ளு, நான் உன் ஃப்ரெண்டுடா. டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட். சரி போலாம் வா. நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல எனக்கு சின்ன கிஃப்ட் வாங்கி கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன்.
சரு ஃபிளாட்ல இருக்கா? அந்த அம்மா பிளாட்டை காலி பண்ணிட்டு எப்பவே போயிட்டாங்க தம்பி. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து யாரும் என் கூட ஃப்ரெண்டா இருந்தது இல்ல. எங்க ஸ்கூல்லயும் சரி அபார்ட்மெண்ட்லயும் சரி எல்லாரும் முட்டாளா தான் பார்த்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுப்பேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வெறுப்பேத்துனாங்க. யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு. செபாஸ்டினோட சைக்கிள் ஜெயிக்கிறதுக்காக உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்குறேன்னு நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பெட்டு கட்டினேன். எங்க அம்மா அப்பா கூட நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாசமா அன்பு காட்டினது இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட கிடைச்சதுனால இந்த உலகத்துல உன்னோட பெருசு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ என் பக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எப்படா வீடியோ எப்படா உன்னை பாப்பன் இருக்கும் தெரியுமா? ராத்திரி பூரா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்காம இருப்பேன். எப்படியோ உன் மேல எனக்கு காதல் வந்துடுச்சு. அது காதலா அட்ராக்ஷனான்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும் இல்ல, என் வயசுல இருக்க எல்லா பசங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆனா நான் கன்ஃபியூஷன் இல்ல, ரொம்ப கிளியரா தான் இருக்கேன். அதான் என் மனசுல இருக்கதை மறைக்காம உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ கண்ணத்துல அரைஞ்ச அப்புறம் தான் தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு. நீ எங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கு அறிமுகமான முத நாளே நீ என்னை அடிச்சு அமைச்சிருந்தனா நல்லா படிச்சிருப்பனோ என்னமோ. நீ என்னை விட்டு விலகி போனதுல இருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரோ. ஸ்கூல்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கு சரோ. சரியா சாப்பிட கூட முடியல. இப்ப நான் என்ன பண்ண சரோ? எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியா இருப்ப? எப்படியே யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போற, அதையே நானும் இருக்க கூடாது. லவ் பண்ற சரோ. இதுக்கு மேல எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல சரோ. வாடா கூல். பப்ளு, உனக்கு நல்ல லைஃப் இருக்குடா. நீ நல்லா படிச்சா பெரிய வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம்டா. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை விட அழகான பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. உனக்கு பிடிச்ச பொண்ண நீ செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணாம், நீதான் வேணும். பப்ளு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நீ எப்படி சொல்லணும் நான் புரிஞ்சுப்பேன். ஐயோ பப்ளு ப்ளீஸ், என்ன டார்ச்சர் பண்ணாத. உனக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ ரொம்ப சின்ன பையன்டா. உன் கூட க்ளோஸா மூவ் பண்ணதா நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக தான் இப்ப வேதனை பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் இடியட், என்கிட்ட உனக்கு என்னடா பிடிச்சது? என் அழகா இல்ல என் உடம்பா? உனக்கு என்ன வேணுமோ அதை எடுக்க. உன் உடம்பு எனக்கு தேவையில்ல, உன் மனசுதான் வேணும். நீ என்ன லவ் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இடியட். உன்னை விட மூத்த பொண்ணை லவ் பண்ணி நீ என்னடா செய்ய போற? கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என் பாய் ஃப்ரெண்ட் கூட அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ். வேணும்னா என் மேரேஜ்க்கு வந்து பாரு, உனக்கே புரியும்.
டேய் பப்ளு என்னாச்சு அவளுக்கு டேய் என்னடா ரத்தம் டேய் பப்ளு சரு 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 நான் போயிட்டு பப்ளோட பேரண்ட்ஸ் நீங்க தானே ஆமா சார் நாங்க தான் டாக்டர் ஹீஸ் ஓகே சரு சருன்னு ஏதோ பேரை புலம்பிட்டு இருக்கான் அவங்களை எனக்கு தெரியும் சார் அவங்களை கூட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரு சரு அம்மா சரஸ்வதி பப்ளு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா வாட் உன்னை பார்க்கணும்னு அழகுறோம் சரி வாங்க போலாம் எதுக்கு இப்ப அழுகுற சரு நான் நல்லா தானே இருக்கேன் நீ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா தான் இருப்ப சரு நீ சந்தோஷமா இருக்கலாம் ஆனா என்னால முடியல எதுக்காகடா பப்ளு இந்த மாதிரி பண்ண உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன் சரு நீ செத்து போ சொன்னா கூட நான் செத்து போயிடுவேன் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற நீ இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு ஏன்னா உன் கூட நான் இவ்வளவு நெருக்கமா பழகினேனும் ப்ளீஸ் சரு அப்படி சொல்லாத அப்படி சொன்னா என்னால தாங்க முடியாது ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன பாடப்படுத்துற இது உனக்கு தேவையா இந்த வயசுல நீ என்ன பண்ணணும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தணும் என்ன பார்த்தா வெறுப்பா இருக்குல்ல சரு வெறுப்பு வராம வேற என்ன வரும் பப்ளு நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் மட்டும் இல்ல எல்லாரும் உன்னை வெறுக்க வேண்டி வரும் வேற என்ன செய்ய சொல்ற அதான் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னல அப்படி இருக்கும்போது நான் இருக்கிறது வேஸ்ட் இல்ல உன் பக்கத்துல வேற ஒருத்தன் நிக்கிறது என்னால பார்க்க முடியாது நீ இன்னும் முட்டாள்தனமா தான்டா பேசிட்டு இருக்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுடா ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்றியா ப்ளீஸ் சொன்னா என்ன ஒரேடி மறந்துடுவியா அப்படின்னா சொல்லாத என்னால உன்னை மறக்க முடியாது நீ என்ன மறக்கணும்னா நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அதனாலதான் என் ரெண்டு கையும் இப்படி பண்ணிக்கிட்டேன் உனக்காக தான் பண்ணேன் பப்ளு என்னோட லைஃப்ல நான் யாருக்கும் பயப்பட்டதில்ல யாரும் இப்படி கெஞ்சி கேட்டதும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட கேக்குறேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு சொல்லு பண்றேன் லைஃப்ல நீ எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண நான் கூட ஒண்ணு கேக்குறேன் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு சொல்லு லைஃப்ல யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்னாச்சுடா அவனுக்கு ஏன் அழுவுற சரு நீ இங்கதான் இருக்கியா அப்ப அந்த வாட்ச்மேன் நீ போயிட்டேன்னு என்கிட்ட சொன்னா அவன் கிடக்குற முட்டாள் உன்னை விட்டுட்டு நான் போவேனா பப்ளு சரி இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எது கேட்டாலும் கொடுப்பியா anything என்ன கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டேன் முத்தம் கேட்டா ஓ ஸ்வீட் இவ்வளவுதானா இதுக்கு ஏன் வெக்கப்படுற இங்க வா Rohit, please, just go. சரு இங்க போ நான் சமாதானப்படுத்துறேன் நீ என்னோட வீட்டுக்கு ப்ளீஸ் ரோஹித் ப்ளீஸ் எதுக்கு இப்படி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க நான் தான் உனக்கு ஒத்து வர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பணம் இருக்கிறவனுக்கு எவன் வேணா கிடைப்பான் என்ன தொந்தரவு பண்ணாத விட்டு சரு ப்ளீஸ் கோ அவே சரு சரு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ சரு 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 tell me that what can I do for you please come on ya உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் எப்படி சொன்னா புரியும் உனக்கு நானும் கெஞ்சிட்டு இருக்கேன் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறனால என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா You bloody rascal.
பைத்தியக்காரே நீ எத்தனை தடவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அருவி அடிச்ச சரு சரு நான் தான் பப்ளு வந்திருக்கேன். ஏந்திரி சரு. சரு ஏந்திரி சரு. அந்த இடியட்டை அடிச்சு சாவடிச்சிட்டேன். ஏன்டா நீ சரு அடிச்ச? சரு உனக்கு என்ன பாவம் பண்ணா? சரு ஏந்திரி சரு, நான் தான் பப்ளு வந்திருக்கேன். சரு ஏந்திரி சரு, நான் தான் பப்ளு வந்திருக்கேன். ஏந்திரி சரு. சரு ப்ளீஸ் சரு, ஏந்திரி சரு. பப்ளு நீயா? ஆமா சரு, நான் தான். எப்படி இருக்க சரு? நல்லா இருக்கியா? உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை அடிச்சு போட்டேன் சரு, அடிச்சு போட்டேன். அடிச்சிட்டியா? ரோஹித் 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 செத்துட்டான். பப்ளு நீங்க இருந்து போயிடு. உன்னை விட்டு நான் போக மாட்டேன் சரு. உன் கூடயே தான் இருப்பேன். நீ எங்க இருக்கியோ அங்கேயே தான் நானும் இருப்பேன். உனக்கு எதுவும் புரியாது. நீ முதல்ல இங்க இருந்து போ. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க. நீதான் இந்த கொலையை செஞ்சு அரெஸ்ட் பண்ண உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். நீ நல்லா படிக்கணும். எனக்கு என்ன, நான் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். உன் அன்பு எனக்கு வேணும் சரு. டேய், லவ் விட லட்சியம் தான் முக்கியம். லவ் இஸ் ஒன்லி ட்ராஷ். அது வெறும் உடல் கவர்ச்சி. அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அதுல ஒண்ணும் இல்லன்னு. என்ன புரிஞ்சுக்க சரு. பைத்தியக்கார போடா. உன்கிட்ட தான் சொல்லு. முதல்ல இங்க இருந்து போ. பப்ளு செஞ்ச கொலையை தான் செஞ்சதா ஏத்துக்கிட்டு சரு ஜெயிலுக்கு போயிட்டா. தனக்காக அவ செஞ்ச தியாகத்தை நினைச்சு பப்ளு ரொம்ப வேதனைப்பட்டான். ஆனா அவளை காப்பாத்த அவனால ஒன்றும் செய்ய முடியல. ஏய் கீதா, இவ பேர் சரஸ்வதி. கூட்டிட்டு போய் வேலை செய்ய சொல்லு. வாமா வா. பார்த்தது போதும் வா. என்னடி இது உடம்பு நோகாம பெருக்கிட்டு இருக்கா? நல்லா பெருக்கு. ஏய், உன்னை பார்க்க பப்ளுன்னு யாரோ வந்திருக்காங்க, போ. பப்ளு, நீ எந்த தப்பும் பண்ணல. எப்படியும் ஒரு நாள் நான் உன்னை வெளியே கூட்டு வந்துருவேன் சரு. முத்து மாலை நீயா நூலருந்து போனாய், அடி சிதறும் மணியாய் நானே மாறிப்போனே. என் இதய கனவே எந்த நன்பே நீயே, அடித்தரையில் துடிக்கும் மீனாய் மாறிப்போனே. ராசாத்தி நீ என்றோம், நீ என்றோம் காப்பாற்றி செல்வேனா. இளவரசி நீ என்றோம், நீ என்றோம் அடிமை போல் வாழ்வதா. மாலை நீயா நூலருந்து போனாய், அடி சிதறும் மணியாய் நானே மாறிப்போனே. இந்த ராஸ்கல் சின்ன வயசுல இருந்தே என் பேச்ச கேட்கறதே இல்ல. என்ன ஏத்து பேசியே பழகிட்டான்.
ஏண்டா ஒரு இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ படிப்பேன்னு பார்த்தா லா படிக்கிறேன்னு சொல்ற எங்க ஆசையை நீ எப்பதான் நிறைவேற்றுவ? டாடி எனக்கு என்ன இஷ்டமோ அதான் நான் செய்வேன். ஆல்ரெடி நான் காலேஜ்ல ஃபீஸ் கூட கட்டிட்டேன். டேய் அப்பா பேச்சு கேட்டு நல்லபடியா படிச்சு முன்னேற வழியை பாடுறா. மம்மி நான் டாடி சொல்ற மாதிரி கேட்டா என் லைஃப்ல நான் தோத்து போயிடுவேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு தடையா இருக்க வேணாம் சொல்லுங்க மம்மி. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதையும் நான் கேட்கிறேன். சரிடா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே படிச்சு தொலை. உன் மேல ஜெயிலருக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். என்ன சொல்ற? ஏமா ஜெயிலர் கூப்பிடுறாரு, போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நூலருந்து போனாயடி சிதறும் மணியாய் நானே மாறிப்போனேன். என் இதய கனவே என்ன நண்பே நீயே அடித்தரையில் துடிக்கும் மீனாய் மாறிப்போனேன். ராசாத்தி நீ என்றோ காப்பாற்றி செல்வேனா. இளவரசி நீ என்றோ அடிமை போல் வாழ்வதோ. பாலசுப்ரமணியா, சொல்லுங்கப்பா. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன்டா. லவ் பண்றது ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாது. லவ் பண்ண பொண்ணை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ லா படிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பப்ளு. நீ லவ் பண்ண பொண்ணோட சந்தோஷமா இருப்பேன்னா அதை விட சந்தோஷம் வேற என்னடா? நீ கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவரான இந்த வழக்கில் மிஸ்டர் ஷாலினி அவர்களை முதல் சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேரு? மிஸ்ஸஸ் ஷாலினி. உங்க கணவர் என்ன செய்யறார்? என் கணவர் அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. உங்க கணவருக்கு நீங்க மட்டும்தான் மனைவியா இல்ல அவருக்கு வேற What ஏதாவது? do you mean? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். உங்க கணவருக்கு நீங்க மட்டும்தான் மனைவியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் ஒருத்தி தான். உங்களுக்கு உங்க கணவர் தவிர வேற யாரு கூடயாவது தொடர்பு இருக்கா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நம்ம டிஃபென்ஸ் லாயர் அவர்கள் கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம கேள்வியில கேட்கறது இல்லாம சாட்சியை குழப்பி அவமரியாதையா நடந்துக்கிறார். இந்த கேஸ்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தை வச்சுதான் அப்ப என்னோட கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதனால இந்த சாட்சியை விசாரணை பண்றது இந்த வழக்குக்கு அவசியமானது கனம் கோட்டார் அவர்களே. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். இப்ப சொல்லுங்க மேடம், உங்க கணவரை தவிர உங்களுக்கு வேற யாரு கூடயாவது தொடர்பு இருந்துச்சா? இல்ல, எனக்கு என் கணவரோட மட்டும் கல்யாணம் ஆயிருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சி கூண்டில் நிக்கிற மிஸ்டர் ஷாலினிக்கு 2 தடவை திருமணமாய் டைவர்ஸ் ஆயிருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கோட்டார் அவர்கள் அதனை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போய் சொல்றீங்க, எனக்கு 2 தடவை மேரேஜ் ஆகல. அப்ப ஒரு தடவை இருக்கா? உண்மையை ஒத்துக்கோங்க மிஸ்டர் ஷாலினி. கோட்டார் ஆதாரங்களை பார்த்தா நீங்க பொய் சொன்ன விஷயம் தெரிஞ்சு போயிடும். கோர்ட்ல பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்காக உங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அம்மா, ஜெயிலா? நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ஏற்கனவே கான்ட்ராக்டர் நாகராஜோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 2 வருஷம் முடியறதுக்குள்ள அவரே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கல யுவர் ஆனர். மிஸ்டர் ஷாலினி தான் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்திருக்காங்க. அவருடைய சம்பாத்தியம் இவங்களுடைய ஆடம்பர செலவுக்கு பத்தல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர்? ரிப்போர்ட்ஸ் எங்க? மன்னிக்கணும் யுவர் ஆனர், உங்க கவனத்துக்கு வந்த ஆதாரங்கள் எல்லாம் வெறும் வெள்ளை பேப்பர் தான். மிஸ்டர் ஷாலினி அவங்க வாயால உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். கோட்டாரை நீ மன்னிக்க வேண்டிக்கிறேன். பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க முன்னாலேயே பொய் சொன்னேன். இந்த ஷாலினியோட சாட்சியத்தை வச்சுதான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. மிஸ்டர் ஷாலினி, நீங்க போலாம். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸை உங்க முன்னாடி சமர்ப்பிக்க போறேன்.
என்னுடைய கட்சிக்காரர் சரஸ்வதி கொலை செஞ்சதா சொல்லப்பட்ட காலத்துல வேலை செஞ்ச கம்பெனி எம்டி எழுதி வச்ச உயில் காப்பி இது. அவர் செத்து 2 வருஷம் ஆச்சு. அந்த உயில் படி சுவாமிநாதன் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் செயின்ட் தெரசா அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. அதுக்கு ட்ரஸ்டியா மிஸ் சரஸ்வதியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போற வரைக்கும் அவங்க சம்பாதிச்சதுல பாதி பணத்தை அந்த அனாதை ஆசிரமத்துக்கு நன்கொடையா அனுப்பிச்சிருக்காங்க. தான் சம்பாதிச்ச பணத்தை தான் வளர்ந்த அனாதை ஆசிரமத்துக்கு தானமா கொடுக்கிற அளவுக்கு தயாள குணம் இருக்கிற சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் மிஸ்டர் ரோஹித்தை கொலை பண்ணாங்கன்றதை நீங்க நம்புறீங்களா யுவர் ஆனர்? 20 கோடி சொத்துக்கு அதிபதியான இவங்களுடைய முதலாளி தன்னுடைய முழு சொத்துக்களையும் இவங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்காத சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் யுவர் ஆனர்? இதனை பரிசீலிக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நம்ம டிஃபென்ஸ் லாயர் பாலசுப்ரமணியம் அவர்கள் காட்டிய ஆதாரங்களின்படி இந்த கொலையை செஞ்சது சரஸ்வதி இல்லைன்றது நிரூபணமானா அப்ப ரோஹித்தை கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளி யாருங்கிறத இப்போதைய கேள்வி. அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காம ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க குற்றவாளியை விடுதலை பண்றது கோர்ட் நடைமுறைக்கு ஏற்றதல்ல. யுவர் ஆனர், நம்ம இளம் வழக்கறிஞர் அவர்கள் சட்டத்தை திருத்தி எழுதணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த கோர்ட் என்ன சொல்ல போகுது யுவர் ஆனர்? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு யுவர் ஆனர். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் இல்லாம நான் குண்டுக்குள்ள நின்று பேசுறதுக்கு அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதை மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லை. புதிதாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் சாட்சி ஆதாரங்களின்படி குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதி கொலையாளி என்பது நிரூபிக்கப்படவில்லை. அதனால் குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதிக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. மேலும் புதிய சாட்சிகளை முறையாக விசாரித்து போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned for tomorrow. இப்பவாச்சும் நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களை பத்தி? உங்களுக்கு பாலசுப்ரமணியம் தெரியுமா? பாலசுப்ரமணியம் அது யாரு? பப்ளு. பப்ளு? அந்த பப்ளு நான் தான். நீ சரு சரு சரு, என் மேல கோவம் வருதா? சரு, ஏன் எதுவுமே பேசவும் போற? நீ உள்ள இருந்து தண்டனை அனுபவிச்ச, நான் வெளில இருந்து நரகத்தை அனுபவிச்சேன். லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்றதுக்கு தான் லா படிச்சேன். உன்னை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எத்தனை ராத்திரிகள் தூங்கல தெரியுமா? உன் வயசு 40, 50, 60ங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆக்சுவலி காதலுக்கு வயசுக்கு சம்மந்தமே இல்லை தெரியுமா? அது எந்த வயசுல வரும், யார் மேல வரும் யாருக்கும் தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீதான். நான் உனக்கு அப்பதான் சொல்லியிருக்கேன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக வாழ்க்கைப்புறம் நான் காத்திருப்பேன். இப்பவும் நீ முடியாதுன்னு சொல்றேன். உன் நினைவுகளோடய வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் வந்துட்டு அப்பவே சொன்னேன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நான் வாழ்க்கை பூரா காத்திருப்பேன்னு. இப்பவும் நீ முடியாதுன்னா உன்னோட நினைவுகளோட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் அனாதையாவே வாழ்ந்தேன். நீ அனாதை இல்ல, உனக்கான ஒரு உயிர் காத்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது.
எதுக்கு உனக்கு நான் எவ்வளவு பிடிக்குது? நீ மறுபடியும் ஏண்டா என் வாழ்க்கையில வந்த? நீ நல்லா இருக்கணும் தானே நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். தெரிஞ்சோ தெரியாமல நான் தப்பு பண்ணிட்டேன் சரோ. அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். உனக்காக நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீ கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்க மாட்டியா? உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். நீ சிரிக்கிறத பார்க்கணும் போல இருக்கு சரோ. ப்ளீஸ் எனக்காக. நான் என் காதல ஜெயிச்சிட்டேன். ஐ லவ் யூ சரு. நான் என் காதல ஜெயிச்சிட்டேன். ஐ லவ் யூ சரு. காதலிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அந்த வயசுல வர்றது காதல் கிடையாது, இனக்கவர்ச்சி. காதலிக்கிறப்ப அது காதலா இனக்கவர்ச்சியான்னு தெரிஞ்சு காதலிக்கணும். தாய் தகப்பனை பார்த்து தான் பிள்ளைங்க எல்லாமே கத்துக்கும். அதனால பெத்தவங்க பொறுப்போட இருக்கணும். பொறுப்பில்லாத தாய் தகப்பனால பிள்ளைங்க எதிர்காலம் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.